சர்வதேச சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்ந்ததால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் குறைத்துள்ளன. இந்த விலை குறைப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மற்றும் இந்திய ரூபாயின் மதிப்பு அடிப்படையில் 15 நாட்களுக்கு ஒருமுறை பெட்ரோல், டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றியமைத்து வருகின்றன. இந்த நிலையில் இந்திய ரூபாய் மதிப்பு உயர்வு காரணமாக பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்பட்டிருப்பதாக எண்ணெய் நிறுவனங்கள் நேற்று இரவு அறிவித்தன. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் 77 காசுகளும், டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் 91 காசுகளும் குறைக்கப்பட்டுள்ளன. இதன்படி 1 லிட்டர் பெட்ரோல் சென்னையில் 69 ரூபாய் 28 காசுகளாகவும், 1 லிட்டர் டீசல் 58 ரூபாய் 82 காசுகளாகவும் உள்ளது. ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு பெட்ரோல், டீசல் விலை முதன்முறையாக குறைக்கப்பட்டுள்ளது. திடீர்னு மத்திய அரசு இந்த மாதிரி ஏற்றுறாங்க, இறக்குறாங்க. இப்போ இன்றைக்கி என்னடானாக்கா இன்றைக்கி 3 ரூபாய் கம்மி பண்ணிட்டாங்கன்றாங்க. திரும்பவும் அதே மாதிரி நிலைமை 5 ரூபாய் ஏற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நாங்கள் நடுத்தர மக்கள் நாங்கள் தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது என்ன பண்ணணும்? மத்திய அரசு நிலையான ஒரு பெட்ரோல் விலையை அமையணும். அப்பப்போ பெட்ரோல், டீசல் விலை ஏற்றுறது, இறக்குறது இது நல்லதில்லை. எப்போவுமே ஒரே விலை வச்சா நல்லாயிருக்கும். மற்ற நாடுலலாம் பெட்ரோல் விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம இந்தியா நாட்டில் தான் அதிகமாக அப்போ இது ஏற்றுறாங்க, இறக்குறாங்க. மற்ற கண்ட்ரி வச்சு கம்பேர் பண்ண பார்த்தா இந்தியா கண்ட்ரியில் தான் அதிகமாக இருக்குது பெட்ரோல் விலை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸ்டாண்டர்டாக ஒரு ரேட் வச்சு எல்லா கண்ட்ரியில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கம்மி விலை வச்சா நல்லாயிருக்கும். இப்போ 3 ரூபா கம்மியாகுதுன்னா வேறு எதனா ஏற்றுறாங்க. சிலிண்டர் விலை ஏற்றிட்டாங்க. இப்போ சிலிண்டர் விலை ஏறிச்சு. இப்போ அதனால் பெட்ரோல் விலை கம்மி பண்ணுறாங்க. திருப்பி பெட்ரோல் விலை ஏற்றும் போது எதனா கம்மி பண்ணுவாங்க. இதான் அவங்க வேலையே. நம்ம என்ன தான் பேசினாலும், என்ன தான் டிவியில் எவ்வளோ கற்றுனாலும் அவங்க பண்ணுறதை தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி 3 ரூபா இறங்கியிருக்குன்னா நாளைக்கு 10 ரூபா ரேட்டு ஏறிடுமே. அது என்ன ஒன்றுக்கு? லிட்டருக்கு 3 ரூபா இறக்குறாங்க. அடுத்த நாள் 2 நாளில் இப்போ மறுபடியும் விலை பெட்ரோல் விலை 10 ரூபா ஏற்றிடுறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி 6 ரூபா ஏற்றுனாங்க. இப்போ 3 ரூபா இறக்கியிருக்காங்க. இன்னொரு 1 மாதம் கழிச்சு இன்னொரு 5 ரூபா ஏற்ற போகிறாங்க. இதே வழக்கமாகிடுச்சு. கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நாங்களாம் வண்டியிலே ஒரு நாளைக்கு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் சுற்றுறாள். நாங்கள்லாம் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது வண்டியில் போகிறது வர்றது எல்லாமே.